வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பிரதமர் மோடியுடன் முன்னாள் பிரதமர் தேவகவுடா தலைமையிலான குழு நேரில் சந்தித்து ஆலோசனை. லோக்சபா தேர்தலில் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என பேச்சு. வெள்ள நிவாரணமாக நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு ரூபாய் 6000, குமரி தென்காசி மக்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும். கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட மக்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தலைமை தேர்தல் கமிஷனர், பிற தேர்தல் கமிஷனர்கள் நியமன மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றம். 3 பேர் அடங்கிய குழு தேர்வு. இந்தியா தென்னாப்பிரிக்கா 3வது ஒருநாள் போட்டி. 78 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரை வென்றது இந்தியா. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். லோக்சபா தேர்தலில் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் முன்னாள் பிரதமர் தேவகவுடா தலைமையிலான குழு நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தியது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சமீபத்தில் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி இணைந்தது. அடுத்த ஆண்டு நடக்கும் லோக்சபா தேர்தலில் கர்நாடகாவில் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் முன்னாள் பிரதமரும் அக்கட்சி தேசிய தலைவருமான தேவகவுடா, அவரது மூத்த மகனும் முன்னாள் அமைச்சருமான ரேவண்ணா, தேவகவுடாவின் பேரனும் எம்பியுமான பிரஜ்வல் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது துமகூரு, மாண்டியா, சிக்கபல்லாப்பூர், ஹாசன், கோலார் உட்பட 7 தொகுதிகளை ஒதுக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் 4 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு முயற்சிப்பதாக பிரதமர் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து தேவகவுடா, குமாரசாமியுடன் பிரதமர் தனியாக பேசினார். காங்கிரஸ் அரசின் தோல்விகள், பாஜகவின் உட்கட்சி பூசல் உட்பட பல்வேறு விஷயங்கள் பேசியுள்ளனர். நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு ரூபாய் 6000ம், குமரி தென்காசி மக்களுக்கு ரூபாய் 1000ம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுகளுக்கு தலா ரூபாய் 6000 வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணமாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வெள்ள நிவாரண பணிக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் 280 கோடியை உடனடியாக விடுவிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் தேர்தல் கமிஷனர்கள் நியமன மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் பிற தேர்தல் கமிஷனர்களை பிரதமர், லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய 3 பேர் அடங்கிய குழு தேர்வு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டது. மேலும் பார்லிமெண்டில் சட்டம் இயற்றப்படும் வரை இந்த விதிமுறை தொடரும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்ட திருத்த மசோதா 2023ஐ மத்திய அரசு இயற்றியது. இதையடுத்து இந்த மசோதா ராஜ்யசபாவில் கடந்த 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. குரல் ஓட்டெடுப்பு பின் வாயிலாக இந்த மசோதா லோக்சபாவில் நிறைவேறியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 78 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரை வென்றது. தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி 3 போட்டி கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றது. முதல் போட்டியில் இந்தியா வென்றது. 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற தொடர் 1-1 என சமனில் இருந்தது. இரு அணிகள் மோதும் 3வது கடைசி ஒருநாள் போட்டி நேற்று பால் நகரில் உள்ள போலந்த் பார்க் மைதானத்தில் நடந்தது. 297 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களம் இறங்கிய தென்னாப்பிரிக்கா 45.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 218 ரன்கள் எடுத்தது. தென்னாப்பிரிக்கா தரப்பில் அதிகபட்சமாக டோனி டி ஜோசி 81 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதையடுத்து 78 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. அக்கரை கொடிவேரி ஊராட்சி பகுதியில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அக்கரை கொடிவேரி ஊராட்சியில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை தண்ணீர் தேக்க தொட்டி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடம் ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார்.
நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் மேல்நிலை தண்ணீர் தேக்க தொட்டியை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கோபி ஒன்றிய செயலாளர் குறிஞ்சிநாதன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் வேலுச்சாமி, பேரூர் கழக செயலாளர் மணி என்கின்ற சந்திரசேகர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெய்த அதி கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்பு காரணமாக தொடர்ந்து 5வது நாளாக இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். நடிகை கௌதமி அளித்த நில மோசடி புகாரில் பாஜக பிரமுகரான அழகப்பன், அவரது மனைவி உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். நடிகை கௌதமி கடந்த செப்டம்பர் மாதம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தனக்கு சொந்தமான நிலத்தை பாஜக பிரமுகரான அழகப்பன் என்பவர் விற்பனை செய்து தருவதாக கூறி மோசடி செய்துவிட்டதாகவும், இது குறித்து கேட்டபோது தனக்கு அவர் கொலை மிரட்டல் விடுத்தார் என்றும், அவரிடம் இருந்து தனக்கு சொந்தமான இடத்தை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் நில அபகரிப்பில் ஈடுபட்ட அழகப்பன், அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மோசடி உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் அழகப்பன் உட்பட அவரின் குடும்பத்தினர் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் அழகப்பன் மற்றும் அவரின் குடும்பத்தினர் தலைமறைவாகி வந்தனர். கேரள மாநிலம் திருச்சூரில் பதுங்கியிருந்த 6 பேரையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதனை அடுத்து அவர்களை கேரள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னைக்கு அழைத்து வரும் நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவியது. இதன் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இன்று 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை எனவும், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அரையாண்டு தேர்வுகள் நடைபெறாது எனவும் மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக கட்சி சார்பில் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாவட்ட பாஜக கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் விஜயன் தலைமையில் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அவையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு எதிராக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளுக்கு எதிராக சுமார் 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாடாளுமன்ற பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன், மாவட்ட பொதுச் செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூத்தாநல்லூர் நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சியில் கடந்த 3 நாட்களாக மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் 12 வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு 800 மனுக்களை அளித்துள்ளதாக நகர்மன்ற தலைவர் ஃபாத்திமா பஷீரா தெரிவித்தார். மனுக்களை பெற்றுக்கொண்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் அவற்றை இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்தனர். ராணிப்பேட்டையில் அடுத்தடுத்து 7 வீடுகளின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பெல் பகுதியில் செயல்பட்டு வரும் பாரத மிகுமின் நிறுவனத்திற்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் அடுத்தடுத்து 7 வீடுகளில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள வீடுகளை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் 20 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து வீடுகளில் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவத்திபுரம் நகராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பெறப்பட்ட 235 மனுக்களில் 10 மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 27 வார்டுகளை உள்ளடக்கிய திருவத்திபுரம் நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ப. முருகேஷ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் லு ஜோதி, செய்யாறு சார் ஆட்சியர் பல்லவி வர்மா, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி ஸ்ரீனிவாசன், நகரமன்ற தலைவர் ஆர். மோகன்வேல், நகராட்சி ஆணையர், செய்யாறு வட்டாட்சியர் முரளி, நகரமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முகாமில் பட்டா மாறுதல், நில அளவீடு, சொத்து வரி, குடிநீர் வரி, மின் இணைப்பு கோரும் மனுக்கள், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், மழைக்காலங்களில் ஏற்பட்ட சேதம் குறித்த பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை அதிகாரிகள் பெற்றனர். அதன் பின்னர் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர். 235 மனுக்கள் பெறப்பட்டதில் உரிய ஆவணங்களோடு சமர்ப்பித்த 10 மனுதாரர்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. முகாம் இறுதியில் மாவட்ட ஆட்சியர் ப. முருகேஷ் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர தள்ளுவண்டியை வழங்கினர். விருதாச்சலத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார் மண்டபத்தில் சனி பெயர்ச்சி பரிகார பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியானதை அடுத்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நாட்டுக்கோட்டை செட்டியார் மண்டபத்தில் கடகம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் உள்ளிட்ட ராசிகளுக்கு சனி பெயர்ச்சி பரிகார பூஜை நடைபெற்றது. மேலும் 2ஆம் கால பரிகார பூஜையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி தீப ஆராதனை காண்பித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் ராசிகளுக்கு பரிகார பூஜை செய்து சனீஸ்வர பகவானை வழிபட்டனர். வத்தலகுண்டு அருகே ஆட்டோவை திருடிய குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பெத்தானியபுரத்தை சேர்ந்த வெள்ளச்சாமி என்பவர் வழக்கம் போல் தனது வீட்டு முன்பு ஆட்டோவை நிறுத்திவிட்டு சென்றார். மறுநாள் காலையில் பார்த்தபோது ஆட்டோ இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து வெள்ளைச்சாமி வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் ஆட்டோவை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று ஆட்டோவின் பதிவு எண்கள் உள்ளிட்ட விவரங்களுடன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ராம்சேட் தலைமையிலான காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் மூலம் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் மதுரை சிந்தாமணி பகுதியை சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் ஆட்டோவை வைத்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து ராஜசேகரனை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த ஆட்டோவை மீட்டதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஓட்டேரி காவல் நிலைய மையம் தற்போது பூத் பங்களா போல காட்சியளிக்கும் நிலையில் காவல் நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புளியந்தோப்பு மாவட்டம் ஓட்டேரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள ஓட்டேரி காவல் நிலையத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஓட்டேரி காவல் நிலையம் பராமரிப்பின்றி செயல்பட்டு வருவதுடன் தற்போது பூத் பங்களா போல காட்சியளிக்கிறது. மேலும் இங்கு பணியாற்றும் காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் வெயிலில் காவல் நிலையம் அருகே ஓய்வெடுக்கும் இருக்கைகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெருநகர சென்னையில் காவல் நிலையங்களை சீரமைத்து பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள ஓட்டேரி காவல் நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆலங்குடியில் உள்ள 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேரூராண்டார் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள பால சனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் அமைந்துள்ள பேரூராண்டார் திருக்கோவிலில் மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பாக சனீஸ்வரர் பகவான் பால சனீஸ்வரராக தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகிறார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு மாலை 5:23 மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசித்தார். அதனை முன்னிட்டு சனி பகவான் நவகிரக சாந்தி பரிகார ஹோமமும் பூர்ணாகதியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால சனீஸ்வரருக்கு பால், பன்னீர், தேன், சந்தனம், பஞ்சாமிரதம், திராட்சை, சாத்துக்குடி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாலசனீஸ்வரர் சிறப்பு சந்தன ராஜ அலங்காரத்தில் காட்சி அளித்தார். இந்த சனி பெயர்ச்சி விழாவில் ஆலங்குடி, புதுக்கோட்டை மட்டுமின்றி தஞ்சாவூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டு பாலசனீஸ்வரர் பகவானை வழிபட்டனர். மேலும் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் மீண்டு வர வேண்டியும் பக்தர்கள் கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். பெரியபாளையத்தில் வெள்ள நிவாரண தொகை வழங்காததால் ரேஷன் கடை விற்பனையாளரை கத்தியால் வெட்டிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் பகுதியில் சுமார் 119 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரியப்பாக்கம் பகுதி நேர நியாய விலைக் கடை மூலம் அரசு அறிவித்த 6000 ரூபாய் வெள்ள நிவாரண தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எல்லாபுரம் பகுதியை சேர்ந்த முருகன் என்பவருக்கு சிக்னல் கோளாறு காரணமாக கைரேகை வைப்பதில் கடந்த 2 நாட்களாக சிக்கல் நீடித்து வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முருகன் விற்பனையாளர் ராஜேந்திரனை தகாத வார்த்தைகளால் பேசி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார்.
இதில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய முருகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் படை வீரர்களை சார்ந்தோர்களுக்கு 3ஆம் காலாண்டிற்கான சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் படை வீரர்களை சார்ந்தோரின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் படை வீரர்கள் சார்ந்தோர்களுக்கு 3ஆம் காலாண்டிற்கான சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா, கடன் உதவி, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை என பல்வேறு நலத்திட்டங்களுக்கான மனுக்கள் பெறப்பட்டு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தங்களது பிள்ளைகளை ராணுவத்திற்கு அனுப்பிய பெற்றோர்களுக்கு போர் பணி ஊக்க மானிய பதக்கங்கள், தட்டச்சு பயிற்சி, மானியம் ரூபாய் 5000 உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தெரிவித்தார். கூட்டத்தில் முன்னாள் ராணுவ படை வீரர் நல உதவி இயக்குனர் சுகுணா, மருத்துவமனை பொறுப்பு அலுவலர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் வீரமணி, முன்னாள் ராணுவத்தின் நல அமைப்பாளர் ஜெய்சங்கர் மற்றும் முன்னாள் படை வீரர்கள், அவரது குடும்பத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 3 வீரர்கள் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் 3 ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவ வீரர்களும் உடனடியாக பதிலடி கொடுத்தனர். அப்பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை ராணுவத்தினர் வலுப்படுத்தி வருகின்றனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பிரதமர் மோடியுடன் முன்னாள் பிரதமர் தேவகவுடா தலைமையிலான குழு நேரில் சந்தித்து ஆலோசனை. லோக்சபா தேர்தலில் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என பேச்சு. வெள்ள நிவாரணமாக நெல்லை, தூத்துக்குடி மக்களுக்கு ரூபாய் 6000, குமரி, தென்காசி மக்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும். கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட மக்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தலைமை தேர்தல் கமிஷனர், பிற தேர்தல் கமிஷனர்கள் நியமன மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றம். 3 பேர் அடங்கிய குழு தேர்வு. இந்தியா தென்னாப்பிரிக்கா 3வது ஒருநாள் போட்டி. 78 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரை வென்றது இந்தியா. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.